யாரோட கண்ணு பட்டுச்சோ என்னவோ தெரியல. புயல் வர்றதுக்கு முன்னாடி அமைதியா இருக்குங்கிற மாரி, இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகும்போது ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஆனா, இந்த லாஸ்ட் 1 வீக் லைஃப்ல மறக்க முடியாத அளவுக்கு வச்சு சிந்திருச்சுன்னு தான் சொல்லுவேன். இனி ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்ல. நடக்கிறது நடக்கட்டும். முடிஞ்ச கதைய இனி பேச வேண்டாம். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வீட்ல 1/4 கிலோ அளவுக்கு மத்தி மீனும், 1/2 கிலோவுக்கு கிழங்கா மீனும் வாங்கியிருந்தேன். இன்னைக்கு நான் சொல்ற மாரி மசாலா ரெடி பண்ணி மீன வறுத்து பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கு ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கிறேன். 1/2 தக்காளி சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து மெயினா இந்த பச்சை மிளகு தான். கிடைச்சா சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்ல இருக்கிற மிளகையும் சேர்த்துக்கலாம். கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை டேரெக்டாக மீன் மேலே சேர்த்துட்டேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்து மீனோட நல்லா பரட்டி விட்டுருங்க. இது ஒரு 1 ஹவருக்கு நல்லா ஊறட்டும். அடுத்து சைட்லேயே நான் மீன் குழம்பும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மீன் குழம்பு நார்மலாக மண் சட்டியில் வச்சாதான் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி குழம்பு கம்மியாக வைக்கிறதுனால வீட்டில் இருந்த சின்ன மண் சட்டி தான் எடுத்துக்கிட்டேன். குழம்பு நல்லா கூட்டி விட்டுட்டு சாதம் குழம்பு ரெடியானதுக்கப்புறமா மீனும் வறுக்க ரெடி ஆகிடுச்சு. நல்லா 1 ஹவர் கிட்ட நல்லா ஊறிடுச்சு. நான் தவா ஃப்ரை தான் பண்ணுவேன் எப்பயுமே. அதுதான் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எண்ணெய் ஊற்றி அது கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுக்கு மேலே மீனெல்லாம் வச்சு ஃப்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் மேலேயும் கருவேப்பிலை தூவி விட்டுக்கிட்டேன். 2 பக்கமும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. மீன் குறைஞ்சது ஒரு 20 நிமிஷமாவது வேகணும். அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும் டாக்டர்ஸ் கூட சொல்கிறாங்க. எப்பயுமே வறுத்த மீன் கூட கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டு உப்பு கலந்த வெங்காயத்தோடு வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். கடையில் சாப்பிட்ற மாதிரியே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எங்கள் டின்னர் பார்த்திங்கன்னா சூப்பரான மீன் குழம்போடையும் ஃபிஷ் ஃப்ரையோடையும் திருப்தியாக நாங்கள் முடிச்சிட்டோம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக இருந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு அடுத்த vlogல பார்க்குறேன் உங்களை.